எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம். கலாத்தியர் 2வது அதிகாரம். அதனுடைய 2வது வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய். நான் தேவ அறிவிப்பினாலே போய். போதும், நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யூத்னு சொல்லும்போது 12ல இருந்தே இருக்கிறீங்க, அதுக்கு கீழேயும் ஒரு சிலர் இருக்கிறீங்க. ஆமென். எல்லாரும் இந்த வார்த்தைகளை நல்ல கவனமா கேட்கணும். தேவ அறிவிப்பினாலே போய். அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, எனக்கு தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்த பிறகு நான் போனேன் அப்படிங்கிறார். என்ன வெளிப்பாடு? என்னுடைய ஃபியூச்சரை குறித்து, என்னை குறித்த தேவனுடைய பர்பஸ், என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, அது எனக்கு வெளிப்படும் மட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 14 வருஷம் சென்ற பின்பு. அப்போ 14 years பவுல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய லைஃபை குறித்த பர்பஸ் நமக்கு தெரியலைன்னா நாம எங்க போயிட்டு இருக்கோன்னே நமக்கு தெரியாது. நம்முடைய லைஃபை குறித்த பர்பஸ் தெரியாம நம்ம எவ்வளோ வேகமா என்ன காரியம் செஞ்சாலும் அது எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நமக்கு தெரியாது. சரியான நான் வீட்டிலேருந்து புறப்பட்டு 50 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா நான் ரூட்டு மாதிரி வந்திருக்கிறேன்னா இந்த 50 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ண டைம், என் எனர்ஜி, வண்டியுடைய பெட்ரோல் எல்லாமே வேஸ்ட் இல்லை? நம்ம ரூட்டு மாறி போயிட்டு இருக்கோம், லைன் மாறி போயிட்டு இருக்கிறோம். அப்போ பவுல் வெயிட் பண்றாரு. ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருந்தார் நான் சரியா தான் போயிட்டு இருக்கிறேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் தமஸ்குக்கு போகிற வழியில கர்த்தர் அவனை சந்தித்து அவன் விழுந்து போற வழியில பாதியில் அப்படி விழுறான். அப்போதான் புரியுது அவனுக்கு, நான் ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறேன். அப்பொழுது கேட்கிறான், ஆமா நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், நீ தமஸ்குக்கு போ, அங்கே நான் உனக்கு அறிவிப்பேன், அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேன். அவன் வெயிட் பண்றார், பவுல் வெயிட் பண்றார். ஆனா அது ஏமாற்றமாகல. இங்க சொல்ற நான் தேவ அறிவிப்பினாலே போய், எனக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது வரைக்கும், இதுதான் என்னை குறித்த தேவனுடைய பர்பஸ், இதுதான் என்னை குறித்த அவருடைய நோக்கம் என கிடைக்கிறது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாலை வேளையில இங்க வந்திருக்கிற ஆன்லைன்ல பார்க்கிற வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த வார்த்தை. நம்மை குறித்த தேவ நோக்கம் தெரியாம நாமவே நிறைய காரியங்களை தீர்மானித்து வைக்க கூடாது. அப்படி வைப்போமானால் அது நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரை குறித்த தேவ நோக்கம் ஒன்று தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. நல்ல இந்த வார்த்தை கவனிங்க. ஒவ்வொருவரை குறித்த, என்னை குறித்த அவருடைய பிளான் எங்க இருக்குதுன்னா அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அவர் எனக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். அவர் இருதயத்தில் இருக்கிற ஜான் சாம், இதான்ப்பா உன்னை குறித்த என்னுடைய திட்டம், இதை நான் அறியும் மட்டும் எனக்கு பாதையை குறித்த கேரண்டி கிடையாது. எனக்கு இதுதான் என்று உறுதியாய் சொல்ல முடியவில்லை. இன்னைக்கு அறியாமல் போய்தான் பல இடங்களிலே சிக்கி எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாம, நிச்சயம் இல்லாம, ஆமென், குழப்பத்தோடு பயத்தோடு இத்தனை வருஷம் ஆண்டவர் ஆராதித்தோம், தேவன் பேரில் விசுவாசம் இன்னும் வராததற்கு காரணத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய ஃபியூச்சரை குறித்து நாம் இன்னும் அறியாததுனால. இன்னைக்கு நான் அவங்க மத்தியில் பேச போகிற வார்த்தை இதுதான், உன்னை குறித்த தேவ வெளிப்பாடை நீ கண்டிப்பா அறிந்திருக்கணும். எது என்னுடைய ஃபியூச்சர் என்பதை கண்டிப்பாக அறிந்திருக்கணும். என்னுடைய ஃபியூச்சர் யார்கிட்ட போனாலும் சொல்ல முடியாது.
உலக பிரகாரமாக நிறைய பேர் ஜோசியரை பார்ப்பாங்க, இல்லை கையை கொடுப்பாங்க. ஆமாம், அவன் கையை பார்க்கறதுக்கு முன்னாடி உன் பையை தான் பார்ப்பான், எவ்வளோ இருக்கு. பையை பார்த்துட்டு பையில் இருக்கிறது கேட்டார் போல கையில் இருக்கிறத சொல்லுவாப்புல. தாவீது சொல்றாரு, என் காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய. அப்ப என் ஃபியூச்சர் யார்கிட்ட தான் இருக்கு? கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. ஆமென். இங்க பாருங்க, பவுலுக்கு இந்த வெளிப்பாடு எப்படி உண்டாயிற்று? 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. அப்ப என் ஃபியூச்சரை எந்த மனுஷனும் எனக்கு சொல்லல. கொஞ்சம் வாய் திறந்து பேசணும். என் ஃபியூச்சரை எந்த மனுஷனும் எனக்கு சொல்லல. ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை. அடுத்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே. அவர் நாமத்தை சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே. இன்னும் சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். சத்தமா ஹalleluya. அப்ப நான் ஒரு மனுஷனால் என் ஃபியூச்சரை சொல்ற எந்த மனுஷனும் இந்த பூமியில கிடையாது. இயேசு கிறிஸ்துவே, அதுதான் எனக்கான தேவ அறிவிப்பு. கிறிஸ்து எனக்கு அதை வெளிப்படுத்துகிறார். என் ஃபியூச்சர் அவர்கிட்ட இருக்கு. அவர் அதை எனக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியினாலே. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள 2வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கிற என்னை குறித்த திட்டத்தை அவர் வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார். என் ஃபியூச்சரை, இதுதான் என்ன குறித்த காட்ஸ் பிளான் என்பதை நான் அப்படி தேவன் சொல்லுவாரா? 17 வயசு யோசேப்புக்கும் சொன்னார், சின்ன பையன் சாமுவேலுக்கும் சொன்னார். அதனாலதான் இந்த 2 டீமுக்கும் நான் பேசிட்டு இருக்கிறேன். இல்லப்பா இதெல்லாம் அந்த 17-16 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கலாம். இல்ல, 17 வயசு யோசேப்புக்கும் சொப்பனத்தின் மூலமாய் ஃபியூச்சரை சொல்றாரு. 17 வயசு தாவீதுக்கு தீர்க்கதரிசி மூலமாய் ஃபியூச்சரை சொல்றாரு. சின்ன பையன் சாமுவேலுக்கு கர்த்தர் அவனுடைய ஃபியூச்சரை சொல்றார் வார்த்தையின் மூலமாய். அப்ப தேவன் சொல்லுவார், என் லைஃப், என்னுடைய ஃபியூச்சரை நான் அறிந்திருக்கணும். நம்ம ஃபியூச்சரை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு பார்க்கிறோம். நம்முடைய ஃபியூச்சரை எப்படி பார்க்கிறோம்னா, நம்முடைய தகுதியை வச்சு பார்க்கிறோம். நம்முடைய ஃபியூச்சரை எப்படி பார்க்கிறோம்னா, நம்முடைய பலவீனத்தை வச்சு பார்க்கிறோம். நம்முடைய ஃபியூச்சர் எப்படி பார்க்குறோன்னா, நமக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குதோ அதை வைத்து பார்க்குறோம். ஆமாம், நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் நம்முடைய ஃபியூச்சரை ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சும் பார்க்கக்கூடாது, நம்முடைய பலவீனத்தை வச்சும் பார்க்கக்கூடாது. ஆமாம், நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அதை வச்சு பார்க்கக்கூடாது. நம்முடைய ஃபியூச்சரை இயேசு கிறிஸ்துவை வச்சு மட்டும்தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. என் ஃபியூச்சரை நான் எப்படி பார்க்குறேங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு மனுஷனாலும் பெற்றதில்லை. அப்ப எந்த மனுஷனுக்கும் என் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என் எதிர்காலத்தை சொல்ல முடியாது, என் எதிர்காலத்தை எந்த மனுஷனுக்கு மாற்றவும் முடியாது, எனக்கு ஒரு எதிர்காலத்தை எந்த மனுஷனுக்கு தரவும் முடியாது. பவுல் சொல்றார், நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு தெரிவித்தார். எப்படி தெரிவிக்கிறார்? அவர் அருளின பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை தெரிவிக்கிறார். அது வெளிப்படும் வரைக்கும் வெயிட் பண்றார் பவுல், வெயிட் பண்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப கிறிஸ்து வெளிப்படுத்தணும் நமக்கு. என் ஃபியூச்சரை யார் வெளிப்படுத்தணும்? சொல்லுங்க, கிறிஸ்து. என் ஃபியூச்சர் பிளான் யாருக்குள்ள இருக்கு?
பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கிறது. அதை எனக்கு வெளிப்படுத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? அவர் தான் நம்ம ஹீரோ இல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. கிறிஸ்து என்னுடைய ஃபியூச்சர் பிளானை எனக்கு வெளிப்படுத்தணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா 16வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1:16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் சொல்லும் போது மாம்சம் 2 காரியம் இருக்கு. ஒன்று சுயம், 2வது சொந்தம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சுயம். நான் சுயமா எனக்கு டிசிஷனை எடுக்கிறது வரைக்கும் என் ஃபியூச்சரை எனக்கு பரலோகம் ரிவீல் பண்ணவே செய்யாது. இன்னைக்கு நான் சுயமா சில தீர்மானத்தை எடுத்து பிடிவாதமா இருக்கிறதுனால என் ஃபியூச்சர் டம்மியாவே இருக்கு, மங்கி போய் தான் இருக்கிறது. தூங்க போனா நிம்மதி இல்லை, நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியல, ஐயோ வயசாயிட்டே போகுதே, வளர்ந்துட்டே போறோமே. பவுல் சொல்றார், பவுல் சுயமா தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு ஞானம் இருக்கிறது. பவுல் அவ்வளவு படித்தவன், கல்வியில் தேர்ந்தவன். ஆனா நினைச்சிட்டான், அவர் ஏதோ எனக்கு சொல்ல வாராரு, என் ஃபியூச்சர் எனக்கு சொல்ல வாராரு, அதனால நான் என்ன செய்யக்கூடாது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் யோசனை பண்ணவே கூடாது. ஆமென். நான் சுயமா சில காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு சரின்னு தோன்றதெல்லாம் பரலோகம் அக்செப்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்முடைய சரி என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய சுயத்துக்கு எது செட் ஆகுதோ அது எல்லாமே நம்ம சரின்னு சொல்லுவோம். ஆனால் அது பரலோகம் அக்செப்ட் பண்ணாது. உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்திய தேசத்திலேருந்து தாவீதுக்கு கொண்டு வரணும்னு ஆசை. அப்போ தாவீதுக்கு என்ன எது சரியா பட்டுச்சுன்னா, ஓகே ஒரு ரதத்தில் வச்சு காளைகளில் வச்சு கொண்டு வரோம், அது அவருக்கு சரியா பட்டுச்சு. ஆனால் பரலோகத்துக்கு அது சரியா படாததுனால அடிதான் விழுந்துச்சாங்க, ஆசீர்வாதம் விழல. அப்போ எனக்கு எது சரின்னா நான் கரெக்டாக தான், என் சைடில் நான் கரெக்டாக இருக்கிறேன். இப்படி நம்ம மனுஷங்கள்கிட்ட சொல்லி பிடித்து நிற்கலாம், பரலோகத்தில் பிடித்து நிற்க முடியாது. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஆதாமும் ஏவாளும் தைத்து போட்ட இலைகளை வைத்து தாங்கள் உண்டாக்கின வஸ்திரம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு முன்னாடி நிற்க முடிந்தது, ஏவாளுக்கு ஆதாம் முன்னாடி நிற்க முடிந்தது. ஆனால் 2 பேருக்கும் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியல. சுயத்தை பிடிச்சிட்டு கர்த்தருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஆமென். அப்போ நான் என்ன, எனக்கு தேவன் என் ஃபியூச்சரை வெளிப்படுத்தணும்னா நான் முதல்ல எதை ஸ்டாப் பண்ணணும்னா, நான் இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன்ல நிறைய, அதை நான் ஸ்டாப் பண்ணாம பரலோகம் எனக்கு வெளிப்படுத்தாது. அடுத்து நான் யார்கிட்டையும் என் ஃபியூச்சரை என்ன செய்யக்கூடாது, முதல்ல கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தணும்னா நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். தேவ சமூகத்துல என்னை குறித்த தேவ திட்டம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. அப்ப நான் முதல்ல என் சுயத்துல எழும்புகிற எண்ணங்கள் எல்லாம் அடிக்கணும். நான் இருந்து ரொம்ப அதான் நாளை குறித்து நீ கவலைப்படாத, ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாயே. நாளைக்கு உனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும்னு கர்த்தர் சொல்றார். நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல். சாமுவேல் பாருங்க, சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலேன்னு கூப்பிடுறார். சாமுவேல் உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லாமல் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ண போகிறான். ஏலிட்ட போய் ஆமா என்ன கூப்பிட்டீங்களா பேசிட்டே இருக்கிறான். ஒரு புறம் கர்த்தர் பேசும்போது அவன் யாருக்கு கீழே இருக்கிறானோ அங்க போய் பேசிட்டு இருக்கிறான், அங்க போய் கேட்டுட்டு இருக்கிறான். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படவில்லை. கர்த்தர் நம்ம கூட டைரக்டா பேசும்போது, கர்த்தர் நம்ம கூட டைரக்டா பேசிட்டார்னா நம்ம டைரக்டா அவர்கிட்ட சரண்டர் ஆயிடணும்.
நம்ம உடனே போய் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ண போயிட்டோம்னா வார்த்தை வெளிப்படவே செய்யாது. பல முறை பல இரவுகளிலே பல சூழ்நிலையிலே கர்த்தர் நம்முடைய ஃபியூச்சரை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு எத்தனை முறை வந்து நின்றார். அது 1 சாமுவேல் 3வது அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். அதனுடைய 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போலன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறார். சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்த, வார்த்தை மூலமா வெளிப்படுத்த, சாமுவேலே நீ சும்மா இந்த சர்ச்சில் வளரல, உன்னுடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்னா நீ தான் அடுத்த தீர்க்கதரிசி, நீ தான் அடுத்த நியாயாதிபதி. ஃபியூச்சரை சிறு பையனுக்கு வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறார். சிறு பையனுக்கு வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறார். ஃபியூச்சர்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது. அவர் நம் தாயின் கருவில் இருக்கும் போதே நம்முடைய ஃபியூச்சரை வச்சு தான் நம்மளை அழைக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எரேமியாட்ட என்ன சொல்லுகிறார்? நீ தாயின் வயிற்றில் இருக்கிறது முன்னமே இல்ல தோண்டு இருக்கும்போது. அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே குழந்தைக்கு ஃபியூச்சரை ஆண்டவர் எழுதி வச்சிட்டாருன்னு அர்த்தம். என் ஃபியூச்சர் என்ன இது தெரியணும் இல்லைங்க நமக்கு. ஒரு பிள்ளை பிறக்கும் போது பிள்ளைக்கு ஃபியூச்சர் இருக்கும். ஹல்லேலூயா. உன் ஃபியூச்சர் என்ன? என் ஃபியூச்சர் எங்க இருக்கு? என் ஃபியூச்சர் அவருக்குள்ள இருக்கிறது. ஆமென். நான் தேவ அறிவிப்பினாலே போய். இன்னைக்கு இந்த மாலை வேளையில நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியல, ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆமென். உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நம்புறவங்க கைகளை ஊத்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. எனக்கு ஒரு ஃபியூச்சர். சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆமென். அது கர்த்தர், அது நான் தெரிஞ்சுக்கணும். அது நான் தெரியலைன்னா எனக்கு ஒவ்வொரு நாளும் பதட்டமாவே இருக்கும். நான் ஒருத்தரையும் ஒழுங்கா ஃபேஸ் பண்ணிட முடியாது. நான் என்ன டெசிஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியாம போயிடும். என்னுடைய ஃபியூச்சர் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை என்றால் எனக்கு கை கெட்டினது வாய் கேட்டாம போயிடும். இங்க பாருங்க, 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல 4வது வசனத்துல கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி. நான் இந்த செய்தியோடு சேர்த்து சொன்னதுனால இந்த சாப்டர் எடுக்கிறேன். கர்த்தர் பேசும்போது, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணி கொண்டே இருந்தால் 7வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை பேசும்போது மாம்சத்தோடு இரத்தத்தோடு சொல்லும் போது இன்னும் புரியும்படி சொல்றேன். மாம்சீக ஆலோசனைகள், அது யாரா இருந்தாலும் சரிதான், மாம்சீக ஆலோசனைகள் தேவ அறிவிப்பை நாம் அறிந்து கொள்வது, தேவ வெளிப்பாடை அறிந்து கொள்வதற்கு பெரிய தடையா இருக்கும். ஆமென். அவன் ஓடி போறான். இதோ இருக்கிறேன், வார்த்தை வருகிறது, ஓடி போய் டிஸ்கஸ் பண்றான். ஏலி தேவ சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. அப்ப தேவ சத்தத்துக்கு இப்போ தொடர்பில்லாத நிலையில் இருக்கிற ஒருவரிடத்துல போய் டிஸ்கஸ் பண்றான். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படலைன்னா நான் காலையில் எழும்புறேன், கடமைகளை செய்கிறேன், நைட்டு படுக்கிறேன், தூங்குறேன், காலையில் எழும்புறேன், கடமைகளை செய்கிறேன், நைட்டு படுக்கிறேன், தூங்குறேன். இதான் லைஃப். ஒரு பர்பஸ் இல்லையா லைஃப்ல? வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லையா? லட்சியம் இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கிறேன். சிலர் சும்மா இருக்கிறத காத்து இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன சிலர் செய்யறாங்கன்னு பார்த்தா சும்மா இருப்பாங்க. ஆமா, காலையில் எழும்புறேன், விளக்க கொளுத்துறேன்,
எல்லாம் க்ளீன் பண்ணுறேன், விளக்கு அணைக்கிறேன், கதவை போட்டுறேன், தூங்குறேன், காலில் எழும்புறேன். லைஃப் குறித்து ஒரு ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆனா வார்த்தை வெளிப்படல. ஏன் வெளிப்படல? நீ மாம்சத்தோடு இரத்தத்தோடு டிஸ்கஸ் பண்ற. ஆனா ஏலி சரியா ஒரு வார்த்தை சொன்னாரு, இனி கூப்பிட்டா நீ என்கிட்ட வராத, இனி கூப்பிட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. சாமுவேல் அப்படி சொன்னதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னை குறித்த தேவ அறிவிப்பு ரொம்ப முக்கியம். என்கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசும்போது உடனே நாம ஐயோ என் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன, இப்படி மாம்சத்தோடு இரத்தத்தோடும் ஒருவன் யோசனை பண்ணி கொண்டிருப்பானால் அவனுக்கு தேவ அறிவிப்பு உண்டாகாது. என் ஃபியூச்சர் அவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். நான் நல்லா புரிந்து கொள்ளுங்க, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அடுத்த கேள்வி வருது, அதுக்கான பதில் நான் அடுத்து சொல்ல போறேன். இப்ப பவுல் என்ன பண்றார் அப்படின்னா, இப்ப தேவன் அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறதை அவன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு பவுல் செய்த காரியம் என்ன? அதனுடைய ஒரு கலாத்தியர் 1வது அதிகாரம், நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஓகே, 1வது அதிகாரம் 16 முதல் வாசிங்க, 15 வாசிங்க. அப்படி இருந்து நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் அவனை பிரித்துட்டார். இது அவனுக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. நீ ஒன்ன இப்படி பார்க்கணும், நீ ஒன்ன இப்படி பார்க்கணும். இந்த வார்த்தையினூடாய் நீ ஒன்ன பார்க்கணும். ஓகே, என்னை குறித்த ஃபியூச்சர் எப்போது எழுதப்பட்டது? நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். அதாவது நம்முடைய பெற்றோருக்கும் இயலாத நிலைமை வரும்போது, அன்னைக்கு இது வாங்கி தரலான்னு நான் நினைச்சேன்பா, ஆனா இன்னைக்கு எனக்கு அதுக்கான சூழ்நிலையில் அவங்க டிசிஷனை மாற்றுவாங்க. இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு கூட்டிட்டு போறாங்க கடைக்கு. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும், எப்படியோ கொஞ்சம் சேர்த்து வச்சு, நான் பொதுவாக சொல்கிறேன். நேராக போய் பார்த்தா அன்னைக்கு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸுக்கு விலை வந்து வேற இன்னும் அதிகமாயிட்டு. அது அன்னைக்கு ஆஃபர் மேடம், அதனால் அன்னைக்கு அப்படி போட்டிருந்தோம், இன்னைக்கு வந்து விலை அதிகமாயிட்டு. ஆனால் இவங்க கிட்ட அதுக்கான காசு இல்லை. ஆனால் இவங்க வந்தது அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காக. உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ காசுக்கு அதுக்கேற்ற காசு இல்லை, உடனே டெசிஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த காசுக்குள்ளே வேற ஏதாவது ட்ரெஸ் இருக்குன்னா அதை வாங்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. என் ஃபியூச்சரை சூழ்நிலையை வச்சு எழுத மாட்டார். என் ஃபியூச்சரை நான் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஃபியூச்சரை எழுதிட்டார். புதுசாலாம் எழுத மாட்டார். என் ஃபியூச்சரை எழுதி வச்சிட்டார். இனி அதுக்கு நேரா நான் போகணும், அவ்வளவுதான். நேரா போறேன்னா எனக்கு தெரியும், ஆன் டைம்ல சரியான நேரத்தில் எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும், எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கும். யோசேப்பு பாத்தீங்களா, கரெக்டா அந்த அவனுக்கான தரிசனம் நிறைவேறதுக்கு ரீசன் என்னன்னா, சரியான பாதையில பயணித்து கொண்டிருந்த அவனுக்கே தெரியல. ஆனா அவனுக்கு 17வது வயசுல அவனுடைய ஃபியூச்சர் தெரிஞ்சிட்டு, அவனுடைய ஃபியூச்சர் தெரிஞ்சிட்டு கரெக்டா பார்வோன் சொப்பனம் பார்க்கும்போது யோசேப்பு யாக்கோபின் இடத்தில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? இல்ல, பார்வோன் சொப்பனம் பார்த்து அடுத்த நாள் விசாரிக்கும் போது யோசேப்பு மட்டும் யாக்கோபுக்கு இடத்துல இருந்துட்டு இருந்தான்னா என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் சரியா பயணிக்கிறான். ரீசன் என்ன? அவனுடைய ஃபியூச்சர் தெரிஞ்சிட்டு. உன் ஃபியூச்சர் தெரியாம உன்னால சரியா பயணிக்க முடியாது. உன் ஃபியூச்சரை வெளிப்படுத்த வல்லவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்காக நீ என்ன செய்யணும்? முதல்ல மாம்சத்தோடு இரத்தத்தோடு, அதாவது சுயத்தோடு நீ டிஸ்கஸ் பண்ணாத. மாம்ச ஆலோசனைகளுக்கு இங்க இடம் கொடுக்காத.
இங்க பவுல் என்ன செய்கிறார் பாருங்க, 17வது வசனத்தை வாசிங்க. எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். சிம்பிளா சொல்லணும்னா முதல்ல அவன் தனித்திருக்கிறான். இந்த தனித்திருக்கிற அனுபவத்தை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நம்ம எல்லா வேதத்தை பார்க்கும்போது தெரியும், அப்போஸ்தலர் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, 9:11 அவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்ப பர்சனல் பிரேயர். என்னை குறித்த தேவ அறிவிப்பை நான் அறிந்து கொள்வதற்கு என்ன தேவை சொல்லுங்க? தனி ஜெபம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், தனி ஜெபம் இல்லைன்னா எந்த பாஸ்டர்கிட்ட போய் என் ஃபியூச்சரை சொல்லுங்கன்னா அவங்க ஏதோ சொல்லி விடுவாங்களே தவிர உங்க ஃபியூச்சர் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது. என் ஃபியூச்சர் தெரியாம லைஃப் ஒரே ஒரு லைஃப் தான். நம்ம தனி ஜெபம் எப்படி? அதனால தான் சொல்றார். அடுத்து இன்னொன்று சொல்றேன், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணுகிறவனுக்கு பர்சனல் ஜெபம் ஓடாது. சாமுவேல் ஏலிகிட்ட ஓடி போறார்ல, ஓடி போயிட்டு வந்து ஜெபம் பண்ணாரா படுத்து கொண்டானா? சாமுவேல் ஏலிகிட்ட போயிட்டு வந்து திருப்பி ஜெபம் பண்ணானா படுத்துக்கிட்டானா? படுத்து கொண்டான். ஏன்? மாம்ச ஆலோசனை ஜபிக்க விடாது, தூங்க தான் வைக்கும். ஏன்னா மாம்சம் பலவீனம். நம்ம ஃபியூச்சரை யார் கூட டிஸ்கஸ் பண்றோம்? ஆமே, படுத்துக்கொண்டான். பவுல் என்ன பண்றார் பாத்தீங்களா? அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்ப எனக்கு குறித்த தேவத்திட்டம் எனக்கு வெளிப்படும் வரைக்கும் நான் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியம். எனக்கு வெளிப்படுத்துவார், எனக்கு வெளிப்படுத்தினார். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு நான் இன்னொரு ட்ராக்கை பார்த்தவன். ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதும் நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இன்னொரு ட்ராக்கை பார்த்துட்டேன். ட்ராக்கை பார்த்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது ஆண்டவர் என்னை தடுத்தார். சரியான பிளாக். தடுத்தார், பிடித்தார், இழுத்தார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவர் நான் சும்மாவே இருக்கிற ஆண்டவர், அதனால நான் இன்னொரு ட்ராக். அப்போ தான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண வைக்கிறார். ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஓகே, ஃபியூச்சர் இவ்வளோ நாள் நீ சும்மா தான் இருப்ப. தீங்கு நாள் ஒரு இரவு நைட்டு 12-1 மணி இருக்கும், ஜெபிச்சு அப்படியே புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டார். நான் உன்னை மறைச்சி வைப்பேன், ஒழித்து வைப்பேன். ஒரு டைம் வரும், உன்னை நான் எப்படி உயர்த்துறேன் பாரு. ஆமாம், 8 வருஷம் மறைச்சி வச்சார். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரி பண்ணல என் ஃபியூச்சரை குறித்து. எனக்கு தெரியும் ஒரு நாள் வரும். அப்போதான் ஆண்டவர் இப்படி பாட வச்சாங்க. ஜெயக்குடு, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். பாடுவீங்களா? என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். பாடுங்க. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். எனக்கு ஒரு சத்தமாய் அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். இந்த பாட்டு நான் பாடும்போது உண்மையில சொல்லணும்னா எனக்கு யாருக்குமே தெரியாது, நான் எதுவுமே செய்யல, ஒன்றும் கிடையாது. ஆனா எனக்கு இந்த வெளிப்பாடு கொடுத்தார். என் ஃபியூச்சர் எனக்கு காட்டி கொடுத்து என்ன பாட வச்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற சமயத்தில் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். உன் ஃபியூச்சர் இதுதான் தெரியாம உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதாவது ஜீவனுள்ள தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறவங்க நாம அறியணும். அதுக்காக தேவ சமூகத்தில் எனக்கு தெரியும்,
எனக்கு பர்டிகுலரா சர்ச்சிலேருந்து சிலரை கை காட்டி சொல்ல முடியும். வந்திருந்து தேவ சமூகத்தில் இருப்பாங்க, வெயிட் பண்றாங்க. ஸோ இதுதான் ஃபியூச்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸே பிரைட் ஆயிரும். அது உனக்கு வேணும், தெரியணும். அது எனக்கு 17 சின்ன பையன் சாமுவேலுக்கு தெரிவிக்கிறார். இதுதான் என் லைன் அப்படின்னு ஆண்டவர் நிச்சயமாய். அதனாலதான் தாவீது பாத்தீங்களா, யுத்த களத்துல தகப்பன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அனுப்புறார். ஆனாலும் தாவீதுக்கு தெரியும், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ. ஏன்னா ஃபியூச்சரை தெரிஞ்சதுனால நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் தேவ திட்டத்தை அவன் பார்க்கிறான். ஃபியூச்சர் உனக்கு தெரியறதுக்கு நீ தேவ சமூகத்தில் தனித்து இருக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் வீட்டில் ஒருவேளை பர்சனல் ரூம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் எழுப்பி உட்காரு, இல்லை எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி சீக்கிரம் எழும்பு, தேவ சமூகத்தில் இரு, ஏசப்பான்னு கூப்பிடு. ஆண்டவர் தெரிவிக்க, அதான் முன்போல வந்து நின்று. அப்போ அவர் ஆல்ரெடி அவர் வந்திருக்கிறார். ஆனால் ஏன் நமக்கு வெளிப்படலைன்னா நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு டிஸ்கஸ் பண்ணோம், அதனால வெளிப்படலை. என் ஃபியூச்சர் பிளான், என்ன குறித்த தேவ திட்டத்தை எல்லாரும் அங்கீகரிக்கணும்னு கிடையாது. எல்லாரும் யோசேப்பு சொன்னதும் வீட்டில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்களோ? ஒருத்தர் கூட அக்செப்ட் பண்ணல, அவங்க அப்பா கூட அக்செப்ட் பண்ணல. ஏன்னா தெரியாது, புரியாது. ஆனா அந்த ஸ்தானத்தில் வந்து இருந்த போது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இதுதான் பெஸ்ட் பிளான். ஆமென். இதுதான் பெஸ்ட் பிளான். ஆமென். அடுத்து பாருங்க, பவுல் இரண்டாவது என்ன செய்கிறார் அப்படின்னா 18வது வசனத்தை வாசிங்க. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள். அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த லைன்ல இருக்கிறவங்க கூட ஃபெலோஷிப் வைக்கிறார் பவுல். முதல்ல தனியா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறமா தேவ சித்தத்துக்கு உட்பட்டவர்களோடு கூட பவுல் என்ன செய்கிறார்னா ஐக்கியம் கொள்ளுகிறான். இது ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா தேவை. எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருங்க. ஆனா நம்முடைய ஃபெலோஷிப் யார் கூட இருக்கணும்னா ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் இருக்கணும். எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருங்க. வேற எவ்விதத்தில் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டால் நம்மால சரியா பயணிக்கவே முடியாது. தலைகீழ நின்று கண்ணீர் வடிச்சாலும் தேவ திட்டத்தை அறியவே முடியாது. ஓகே, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் யார்? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? ஃபைன் பண்ணுங்க. ஃபைன் பண்ணுங்கன்னா பெண்களை தான் ஃபைன் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜோம் பண்ணுங்க. சர்ச்சில் சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங்லாம் எதுக்கு வைக்கிறது? ஆண்களுக்கு தனியாக யூத் மீட்டிங், பெண்களுக்கு தனியாக யூத் மீட்டிங், சண்டே ஸ்கூல் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் சேர்த்து வைக்கப்படுகிறது? ஆமாம், நமக்கு நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம எந்த குரூப்பில் இருக்கிறோம்? ஒருத்தங்க வாட்ஸ்அப்பை வாங்கி பார்த்து அவங்க என்னென்ன குரூப்பில் இருக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெரியும் அவங்க லைன் எந்த லைனில் போயிட்டு இருக்குன்னு. இது என்னை தேவ திட்ட என்னை குறித்த ஃபியூச்சர் பிளானை நான் தெரிந்து கொள்வதற்கு தடையாய் இந்த குரூப் இருக்குன்னு அந்த குரூப்ல இருந்து நான் உடனே வெளியே வந்துடணும். ஆமென். எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், எல்லார்ட்டையும் பேசணும், எல்லார்ட்டையும் பழகணும். ஆனா அந்த ஃபெலோஷிப் இருக்குல்ல. ஆமாம், சர்ச்சுக்கு இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் வாரீங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? சர்ச்சில் இருக்கிறாங்களா உங்களுக்கு? அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க கூட சேர்ந்து கதை பேசுங்கன்னு இல்லை, அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். என்னுடைய அந்த மினிஸ்ட்ரி ஆரம்ப ஸ்டேஜில் கர்த்தர் அப்படி தான் கற்றுத்தந்தார். அப்படி நைட்டு சேர்ந்து வருவோம், நைட்டு சாப்பிடுவோம், நைட்டு இங்கே உட்காந்துருந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுற நேரம் ஜெபம் பண்ணுவோம், பேசுகிற நேரம் பேசுவோம், நல்லா ஜாலியாக இருப்போம், ப்ரேயர் பண்ணுவோம். அப்படி தான் ஆண்டவர் பழக்குவித்தார்.
உருவாக்கினார். ஒரு ஸ்பிரிச்சுவல் நமக்கு லைஃப்ல அந்த ஃபெலோஷிப் தேவை. அவன் எல்லாரும் கூடயும் போய் இல்லை, பேதுரு, யோவான், யாக்கோப், ஏன்னா இவங்கெல்லாம் அந்த லைன்ல இருக்கிறாங்க. அப்போ நம்ம வீக்கானா கூட இவங்க ஜெபிச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, தூக்கி விடுவாங்க. ஸோ தேவை. அதனால தான் இந்த யூத் மீட்டிங் அட்டன் பண்ணணும். யூத் மீட்டிங்கில் எல்லாத்தையும் நல்லா பழகணும். பெண்களுக்கு யூத் மீட்டிங் நம்ம சர்ச்சில் எவ்ரி செகண்ட் சண்டே 12 o'clock இருக்கு. முடிச்சுட்டு அப்படியே ஓடக்கூடாது, எல்லாரையும் பார்த்து பேசணும். பேசும்போது நமக்கு தெரியும் இவங்க நம்ம லைனில் இருக்கிறாங்க, நம்ம சேர்ந்து ஜோம் பண்ணலாமா கேட்கணும். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா சர்ச்சுக்கு, ஜோம் பண்ணலாமா கேட்டு ஜோம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி. அதாவது நம்ம ஒருத்தங்க கேர் ஆஃப்ல இருக்கிறது வரைக்கும் நமக்கு கஷ்டம் தெரியாது. நாளைக்கு அவங்களையும் நாம தான் கேர் பண்ணணுங்கிற ஸ்டேஜில் வரும்போது தான் ஆட ஆரம்பிப்போம். இன்னைக்கு நீங்க பெற்றோருடைய கேர் ஆஃப்ல இருக்கிறீங்க, நீங்க வளர வளர அவங்க வயசாயிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு உங்க கேர் ஆஃப்ல தான் அவங்க இருக்க போறாங்கன்னு வரும்போது நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம ஆட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் தான் சொன்னேன் அல்லவா, இது என்னுடைய பிளான் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இந்த வேர்டை தந்து பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. பவுல் இந்த 14 இயர்ஸா பவுல் என்ன பண்றீங்க, நான் என்னுடைய பர்சனல் ப்ரேயரை நான் பில்ட் பண்ணேன், என்னுடைய ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை நான் பில்ட் பண்ணேன், கட்டி எழுப்பினேன். தேவை நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சில் நல்ல ஜபிக்கிற பிள்ளைங்க, நம்ம வாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமே, உன் ஃபியூச்சரை நீயே ஸ்பாயில் பண்ணிடாத. சாமுவேல் சர்ச்சில் தான் வளர்ந்தான், ஆனால் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணும் வரைக்கும் வார்த்தை அவனுக்கு வெளிப்படவே இல்லை, ஃபியூச்சரே தெரில. நான் டெய்லி காலையில் எழும்பி சர்ச்சை க்ளீன் பண்ணணும், லைட்டை போடணும், லைட் ஆஃப் பண்ணணும், படுத்து தூங்கணும், எழும்பணும், லைட்டை போடணும், லைட் ஆஃப் பண்ணணும். என்ன ஃபியூச்சர் தெரியாது. ஏன்னா அவன் யோசனை ஃபுல்லா மாம்சத்தோடு ரத்தத்தோடு பண்ணிட்டு இருந்ததுனால ஃபியூச்சர் அவனுக்கு இருக்குது, ஆனா தெரியாது. உனக்கு ஃபியூச்சர் இருக்குது, ஆனா உனக்கு இன்னும் தெரியாததுனால நீ எப்படியோ இருக்கிற. உனக்கு நல்ல பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. யூத் மீட்டிங்ல வா, யூத் மீட்டிங் முடிச்சு பேசு, 4 பசங்கள்கிட்ட பேசி நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லு. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா, அப்படி ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க அப்படி பேசுங்க. இந்த மீட்டிங் முடிச்சு நீங்க பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, பழகுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார். 2 பேர் ஒருமித்து கூடுகிற இடத்திலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை ஆன்லைன்ல கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா தேவை. தானியேல் பாத்தீங்களா, நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் பார்த்து யாருக்கும் தெரியாதது தானியேல் உடனே யாரெல்லாம் கூப்பிட்டான் தெரியுமா, அவனுடைய பிரேயர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் தரிசனத்துல. அப்போ சேர்ந்து உங்க லைஃப்ல இந்த பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம லைஃப் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். நல்ல பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது இருக்கணும். நாம நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு யூத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதான் பாரப்படுத்தினார். ஃபியூச்சர் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, டம்மியா இருக்கிறாங்க, டம்மியா இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. கர்த்தர் என்ன செய்கிறார் இப்பொழுது, அவனுக்கு அவனுடைய ஃபியூச்சரை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 26:16 வாசிங்க. கலாத்தியர்ல கை வச்சுட்டு நீங்க எடுத்துக்கோங்க, அடுத்து எடுக்க ஈஸியா இருக்கும். 26:16. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். அடுத்து முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. 15. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். 14 இருந்து. நாங்கள் எல்லாரும் தரையில விழுந்த போது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டதுக்கு கர்த்தருடைய பதில், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறேன். 15வது வசனம். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த காட்சி நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் 16வது வசனம் எப்பொழுது நடக்குதுன்னா, அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் தரிசனமாகிறார். நீ இப்பொழுது காலூன்றினில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு
தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்கு நான் இனிதான் உனக்கு காட்ட போறேன்பா. உன் ஃபியூச்சரே உனக்கு காட்ட போறேன். நீ என்ன பண்ணு, தமஸ்குல போய் வெயிட் பண்ணு, நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றார். அப்படிதான் பவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் தரிசனத்தில் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவன் அறிந்து கொண்ட பிறகு அவன் செய்த காரியம் என்ன? நாம் தேவ அறிவிப்பை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? ஒரு 4 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 1வது அதனுடைய 2வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. நாம் தேவ அறிவிப்பினாலே போய் முதல்ல புறப்பட, நம்முடைய லைஃப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண, சரியான பாதையிலே பயணிக்க என்னை குறித்த தேவ சித்தத்தை நான் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது அந்த டைம்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சா அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் கரெக்டாக கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிக்கும் போது செய்தி வருது, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படித்தவங்களாம் தூக்கி வெளியே. நாம் எல்லாம் இந்த இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை வச்சு தான் நம்முடைய ஃபியூச்சரை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு என்ன மாறும், எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நான் என் லைஃப்பை சரியா நான் ஸ்டார்ட் பண்ணலைன்னா, பவுல் வெயிட் பண்றாரு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அந்த அவனை குறித்த தேவ வெளிப்பாடு வந்த பிறகு. இப்ப லைஃப்பை சரியா ஸ்டார்ட் பண்ணணும்னா உன்னை குறித்த தேவ வெளிப்பாடை நீ அறிந்து கொள்ளணும். பாருங்கள், லூக்கா 3வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை பாருங்க, அதனுடைய 2வது வசனம். அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் 1வது அதிகாரம் 80 வாசிங்க. முதல்ல 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தான். ஓகே, இனி 3:2. யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இனி 3:6. அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் இருந்தான். வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் இருந்தான். வெளிப்பட்டதும் எழுந்து புறப்பட்டான். அப்ப லைஃப் சரியா ஸ்டார்ட் பண்ணணுமா, உனக்கு தேவ வெளிப்பாடு கண்டிப்பா தேவை. 2வது, ஏன் தேவ அறிவிப்பு எனக்கு தேவை அப்படின்னா, கலாத்தியர் 2:2 ஒரு விஷயம் கூட வாசிங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். என்னை குறித்த தேவனுடைய ஃபியூச்சர் தெரியாம நான் எப்படி என் கூட இருக்கிறவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? எங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எங்க அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என் சகோதரர்களுக்கு நான் எப்படி விவரித்து காண்பிப்பேன்? இயேசு கிறிஸ்து அறிந்ததுனால தான் 12 வயசுல உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு மரியாளும் கேட்கும் போது இயேசு என்ன சொன்னார்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது நீங்கள் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லி இருக்கிறேன்ல, இதுதான் என் பிளான், உங்களுக்கு தெரியும்ல. நம்மை குறித்த பிளான தெரியாம நம்மை குறித்த தேவ திட்டம் அறிந்து நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா நம்ம பெற்றோரை சார்ந்திருப்போம், நம் சகோதரர்களை சார்ந்திருப்போம், நம்ம ஒரு அல்லது ஒரு கூட்டு குடும்பமா சிலர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நான் என்னதான் செய்தாகணும், விவரித்து காண்பிக்கணும். அப்ப என்னை குறித்த தேவ திட்டம் தெரியாம நான் என்ன பேசுவேன்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது போ, சரி உனக்கு தான் தெரியும்ல சொல்லு. அல்ல, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஏன்னா நமக்கு சொல்ல தெரியாது. உடனே இப்படி சொல்லிட்டு போயிடுவோம். இல்ல, பவுல் கிளீனா சொல்றார், நான் தேவ அறிவிப்பு எனக்கு வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். வந்ததும் என் கூட இருக்கிறவங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இப்படிதான் ஆண்டவர் என்னை குறித்து தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை குறித்து பிரித்தெடுத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டம், மற்றவர்களுக்கு விவரித்து காண்பிக்க. 3வது, அதனுடைய 4-5 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுவாதீனத்தை உளவு பார்த்து
நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. நான் இந்த செய்தியோடு சேர்த்து சொல்றேன், பக்க வழியாய் சத்துரு நுழைவான், பக்க வழியாய் சிலரை கொண்டு வருவான் வஞ்சிக்கப்பட. பவுல் சொல்றாரு, நான் இணங்கவில்லை ஒரு நாளிகையாகிலும், ஒரு நாளிகையாகிலும் ஒரு டைம் கூட நான் அதுக்கு இணங்கல. காரணம் என்ன? எனக்கு தெளிவா தெரிஞ்சிட்டு இதுதான் ஃபியூச்சர், இதுதான் ஃபியூச்சர்னு தெளிவா தெரியலைன்னா பக்க வழியா சத்துரு நிறைய பேரை கொண்டு வருவான். அவங்க சொல்ற காரியங்களை நமக்கு சரின்னு தோணும், நம்ம இணங்கிட்டோம்னாலே நம்ம அணைஞ்சிட்டோம்னு அர்த்தம். சரியா போயிட்டு இருக்கும்போது பக்க வழியா பவுல் சொல்றாரு, நான் ஒரு நாளிகையாகிலும் இணங்கவில்லை. அதனாலதான் அவனால சரியா ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிந்தது. உன் ஃபியூச்சர் உனக்கு தெரியலன்னா வஞ்சிக்கிறவன் எந்த வழியா வருவான்னு தெரியாது, யார் மூலமா வருவான்னு தெரியாது, ஈஸியா இணங்க பண்ணிடுவான். இப்ப நீ வஞ்சிக்கப்படாத இருக்கணும்னா உன் ஃபியூச்சர் உனக்கு தெரியணும். அடுத்து பாருங்க 21வது வசனம். நான் தேவனுடைய கிருபை விருதாவாக்குகிறது, தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது. தேவன் கிருபை தருகிறார். எபேசியர் 4:7 அவன் அவனுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது அவருடைய ஈவின் அளவுக்கு எனக்கு எதுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது என்றால், என்னை குறித்த காட்ஸ் பர்பஸை நான் நிறைவேற்றுவதற்காக எனக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. அப்போ என்னை குறித்த தேவ சித்தம் இன்னதென்று அறியாமல் நான் ஏன் சுய இஷ்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக ஓடுவேன் என்றால், நான் என்னை குறித்த தேவ திட்டத்தை நான் என்ன பண்றேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் என்ன பண்றேன்னா விருதாவாக்கிட்டு இருக்கிறேன். பவுல் சொல்றார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. ஏன்? எனக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சிட்டு, நான் என்ன செய்யணும், ஆண்டவர் போட்ட வழி எனக்கு தெரிஞ்சிட்டு, ஆண்டவருடைய திட்டம் தெரிஞ்சிட்டு, ஸோ நான் அதை செய்கிறேன். அதற்காக எனக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. கிருபையை விருதாவாக்கு நான் கணக்கு கொடுக்கணும். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். என்னை எதுக்கு வாழ வச்சிட்டு இருக்கிறார், எனக்கு எதுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார், எனக்கு எதுக்கு ஆரோக்கியம் தருகிறார், எனக்கு எதுக்கு பலன் தருகிறார், இதை அறிந்து செயல்படணும். 7வது வசனத்தில் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமென், பேதுருவை பலப்படுத்தினவர் என்னையும் பலப்படுத்தினார். எதற்காக பலப்படுத்தினார்? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி. அப்போ தேவன் பலத்தை தருகிறார். 9வது வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அப்போ எனக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறது, எனக்கு தேவன் பலத்தை கொடுக்கிறது. என் இஷ்டப்படி வாழ்வதற்கல்ல, ஆண்டவருடைய பர்பஸ், ஆண்டவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்காக. அப்போ நோக்கத்தை நான் நிறைவேற்றணும்னா அதை நான் அறிந்து கொள்ளணும். என்னை குறித்த தேவ திட்டம் தான் என்னை குறித்த தேவன் எழுதி வைத்திருக்கிற ஃபியூச்சர், என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம். அதை நான் அடைய எனக்கு தேவன் என்ன தருகிறார்னா கிருபை தருகிறார். எனக்கு தேவன் என்ன தருகிறார்? பலத்தை தருகிறார். சங்கீதம் 18 எடுங்க, 18வது சங்கீதத்தில் ஆமென், தாவீது அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 32, 33 வாசியுங்கள். என்னை பலத்தால் இடைக்கட்டி, என்னை பலத்தை தருகிறார், பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய ஃபியூச்சர் எனக்குன்னு தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த உயர்தலத்தில் என்னை நிறுத்த அவர் எனக்கு பலத்தை தருகிறார், அவர் எனக்கு கிருபை தருகிறார். இதை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நான் கணக்கு கொடுக்கணும். ஆமென். தேவன் எனக்கு தருகிற பலன், தேவன் எனக்கு தருகிற கிருபை, என்னுடைய உயர்தலம், என்னுடைய ஃபியூச்சர், எனக்குன்னு தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நான் போய் நிற்கணும். ஆமென். நான் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், இதுதான் எனக்கு கர்த்தர் நியமித்த பாதை என்று நான் அறியாமல் நான் எங்கே ஓடினாலும் நான் தேவன் எனக்கு தருகிற கிருபையும் வேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு தேவன் தருகிற பலத்தையும் நான் வேஸ்ட் பண்ணுறேன். பவுல் சொல்றான், கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. தேவ அறிவிப்பு. தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தையை தந்து பேச காரணம், ஆண்டவர் உனக்கு உன்னுடைய ஃபியூச்சரை சொல்ல அவர் ரெடியாக இருக்கிறார்.
ஆமென், ஆமென். ஃபியூச்சர் தெரியாமல் ஓட முடியாது. ஹல்லேலூயா. கால் போன போக்கில் மனம் போன போக்கில் போய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிடாத. காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. உன் ஃபியூச்சர் நீ படிக்கிற ஸ்டைலை வச்சோ, நீ உன்னோட ரிப்போர்ட் கார்டை வச்சு உன் ஃபியூச்சரை கர்த்தர் எழுதவில்லை. நீ தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் எழுதி வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில். எல்லாரும் முழங்கார் படியிட்டு எல்லாரும் 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 ஆண்டவரே, என் ஃபியூச்சர் எனக்கு தெரியணும்ப்பா. நான் இனியும் நீர் எனக்கு தருகிற கிருபைய, நீர் எனக்கு தருகிற பலத்தை யாரையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து இருக்கிறீங்களா? கொஞ்சம் பின்னாடியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து ஒரு கரெக்டாக 10 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நான் உங்களை விட்டுருவேன். அவன் நீங்கள் இப்போ கண்களை மூடி யாரையுமே பார்க்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம் நீங்கள் இப்போ அப்படியே வாய்களை திறந்து, நீங்க தான் எல்லாமே, ஏகம்தான் எல்லாமே. நீங்க ஜெபம் பண்ணுங்க. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. தம்பி தங்கச்சி, இது ரொம்ப முக்கியமான வேலை. உன் பிரேயர் லைஃப் ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஏன்னா ஜபிக்காதவனுக்கு ஃபியூச்சர் தெரிவிக்கப்படாது. ஜபிக்காதவனுக்கு தெரிவிக்கப்படாது. ஆமே. எத்தனை வரம் பெற்ற தீர்க்கதரிசிட்ட போய் நின்னாலும் உன் லைஃப், உன் பிரேயர் லைஃப் இடிந்து கிடக்குமானால் உனக்கு ஃபியூச்சர் தெரிவிக்கப்படாது. அப்படி தெரிவிக்கப்பட்டால் அது உனக்கு மேலோட்டமாக தான் சொல்லும். உன் ஃபியூச்சரை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். பவுல் ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். அனனியாவை கொண்டு பேசினார், பேதுருவை கொண்டு பேசினார், ஊழியர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். எதுக்கு அப்புறம் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம். உன் ஃபியூச்சர் தெரியாம நீ ஓடும்போது நீ தேவன் உனக்கு கொடுக்கிற கிருபையையும் தேவன் உனக்கு கொடுக்கிற பலத்தையும் நீ வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற. ஆமென். ஆண்டவர், நான் இனியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் மனுஷனை நம்பி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, நிறைய என் பலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி. ஆமென், ஆமென். எனக்கு என் ஃபியூச்சர் தெரியணும். நான் இன்னைக்கு இப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் தாயின் வயிற்றில் இருக்கும்போது நீங்க எழுதி வச்சிட்டீங்கல்லப்பா. நான் காத்திருந்து அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். நான் அதை நோக்கி புறப்பட எனக்கு பலன் தாரும். காத்திருந்து அறிந்து கொள்ளணும், அதை நோக்கி புறப்படணும். கத்தாவே, கத்தாவே, ரபல ஹண்ட ரபல ரதடரா ரிமம் ரோ ஷேக்ரா ஹண்டனரா லராதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசு தம்பி. மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசு தங்கச்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒருத்தங்க கேர் ஆஃப்ல இருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. அதனால உனக்கு எந்த ஒரு பேர்டனும் பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா நீ வளர்ந்துட்டு இருக்கிறங்கிறது மறந்துடாத. உன் பெற்றோருக்கு வயசாயிட்டு இருக்குங்கிறத மறந்துடாத. ஆமா, உன்னை குறித்த தேவ திட்டத்தை நீ கண்டிப்பாய் அறிந்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய், தம்முடைய தாசர்கள் மூலமாய் கர்த்தர் அதை உனக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார், சித்தம் கொண்டிருக்கிறார், சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவனிடத்துல கேளு. ஆண்டவரே, தகப்பனே, என் பிதாவே, ஆண்டவரே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் யோசனை பண்ணினது போது ஆண்டவரே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் யோசனை பண்ணினது போது ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய சித்தம் எதுவோ அது நடப்பதாக. என்னை குறித்த உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். என்னை குறித்த உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. என் ஃபியூச்சர் என்னங்கிறதை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. நான் விருதாவாய் நீ ஓடக்கூடாதப்பா. நான் வீணாய் நீர் தந்த பலத்தையோ நீர் தந்த கிருபைகளை நான் செலவழிக்க கூடாது ஆண்டவரே. நான் அதை விருதாவாக்க கூடாது தகப்பனே. எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு அந்த உணர்வை தாங்கப்பா. இதுதான் என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. உதவி செய்யுங்கப்பா. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. ஆமா, வெட்கப்படாம கேட்கணும். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் வெட்கப்படாம தேவ சமூகத்தில் இந்த நேரத்தில்
அதாவது அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் கர்த்தர் வார்த்தை விதைக்க பண்ணி இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்மிடத்தில் கேட்க விரும்புகிறார், நாம் சொல்லுவதை கேட்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணுவீராக, நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. வாயை திறந்து கேளு தம்பி, வாயை திறந்து கேளு தங்கச்சி, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆமென். இப்போ நீயும் இயேசு மட்டும் இருக்கிற, ஆமென், அந்த ஒரு உணர்வோடு தேவனை நோக்கி பாரு. ஜீசஸ், நீயும் இயேசு மட்டும் இருக்கிறீங்க, அந்த ஒரு உணர்வோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. அனுகிரகம் பண்ணுவீராகப்பா. என் ஃபியூச்சர் அறிந்து கொள்ள எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, என் ஃபியூச்சர் அறிந்து கொள்ள எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. சித்தத்துக்கு மாறானதை செய்து நீ யாரை வேணாலும் பிரியப்படுத்தலாம், ஆனா அதனால உனக்கு தான் பிரச்சனை என்பதை மறந்து விடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யும் போது இது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா என்பதை கண்டிப்பா அறியணும், அறியணும். ஆமென். Thank you Holy Spirit. ஆண்டவரே, சித்தத்துக்கு மாறான பாதை எனக்கு தேவையில்லை, வேண்டாம்பா. நீர் எனக்கு கொடுத்த பலத்தையும் கிருபையும் நான் இனியும் விருதாவாக்க கூடாது. நான் சித்தம் அறிந்து முன் செல்ல எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. அப்படி விரும்பி கேட்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கண்களை மூடி, யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. பேசுங்க ஆண்டவர்கிட்ட, மனம் திறந்து பேசுங்க. நீ மனம் திறந்த அவர் உன்கிட்ட மனம் திறப்பார். நீ அவர்கிட்ட மனம் திறந்து பாரு, அவர் உன்கிட்ட மனம் திறப்பார். இன்னையிலிருந்து ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள ஜீசஸ் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. சித்தம் பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இன்னையிலிருந்து ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் நடத்துவாராக. அவர் மனம் திறக்கணுமா? ஒரே லைன்ல நான் சொல்லி முடிக்கிறேன். நீ மனம் திறந்து அவர் மனம் திறப்பார். நீ வெறும் உதட்டின் வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு இருந்தா, நீ அவர்கிட்ட மனம் திறந்து பேசு, அவர் உனக்கு மனம் திறப்பார். இதுதான் உன் ஃபியூச்சர், இதுதான் உன்னை குறித்த என்னுடைய திட்டம், இதுதான் உன்னை குறித்த என்னுடைய திட்டம். ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் பேசுவார். உன்னோடு இடைப்படும் வார்த்தை நீ பைபிள் படிக்கும் போது அது உனக்கு வெளிப்படும். நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தரிசனத்துல, இன்னையிலிருந்து நீ தரிசனத்தை காண்பாய், நீ தரிசனத்தை காண்பாய். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, உங்க சமூகத்துல தனித்திருந்து ஜெபிக்கும் போது பிள்ளைகள் தரிசனங்களை காணட்டும். ஜெபித்து கொண்டிருக்கிற பவுல் தரிசனம் கண்டது போல தரிசனங்களை காணட்டும் ஆண்டவரே. ஜீசஸ், ஜீசஸ். ஷாலா ஹண்டரா பாகபரா பலரா ஏபலரா ஹண்டரா பலரா தனரபா ஏமலரா ஹண்டரா பாகபதரா பலரா ஹண்டரா லரா. Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Ora bala hantara baura bala radanara. Oh, avan deva அறிவிப்பினாலே போய், தேவ அறிவிப்பினாலே போய். ஆமென். நம்முடைய பிள்ளைகளுடைய ஓட்டம் அப்படியே இருப்பதாக, அப்படியே இருப்பதாக, அப்படியே இருப்பதாக, அப்படியே இருப்பதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய அறிவிப்பு
தயவு, உம்முடைய வெளிப்பாடு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. தேவ வெளிப்பாடு கிடைப்பதாக. கர்த்தர் வெளிப்படுவீராக, கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஷபல கபதரபா ஷதரபலரா ஏபலரா ஹட்டரபா கபதனரா. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே, அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக. நல்ல கரங்களை தட்டி உடரபா ஷதரபலரா கபரபா. Jesus, Jesus, அனுக்கிரகம் செய்யுங்கப்பா, அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக. ரேபலா ஹண்டரபா கபதரபா. கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானே, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான். செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, என்னே கண்ணா, எல்லாம் நீங்கதான், எல்லாம் ஜீசஸ், ஜீசஸ். பேசுங்க ஆண்டவர்ட்ட, பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் கூட பேசுங்க ஆண்டவர்ட்ட. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பர்சனல் பிரேயர். ஆமென். 2 காரியம் இன்னைக்கு ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்க. ஆமென். 1, தனி ஜெபத்துல வளரணும். 2, நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. சர்ச் ஃபெலோஷிப் தேவன் தந்திருக்கு, அதுக்கு தான். சண்டே மட்டும் வந்துட்டு ஓடுறதுக்கு இல்லை. ஓகே, எனக்கு நல்ல சரியான ப்ரேயர் பார்ட்னர்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? அடுத்து சர்ச்சுக்கு வாங்க, இங்கே நடக்கிற ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்க. ஆமென். அந்த ஜெப அலை, அந்த ஜெப மேகம் இருக்கிற இடத்துல நாம போய் இருந்துடணும். ஆமென். ரொம்ப முக்கியம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை வேண்டாம், மாம்ச எண்ணங்களே வேண்டாம். சுயத்தில் எடுக்கிற அந்த தீர்மானங்கள், பிடிவாதங்கள், அது ஒன்ன ஒரு பிடிக்குள்ள வைத்திருக்கிறது. ஆமென். ஒன்னு ஒரு பிடிக்குள்ள வைத்திருக்கிறது. உன்னை வேதத்துக்கு மாறானது எல்லாம் சரின்னு சொல்ல வைக்குது அந்த பிடி. ஆமென். ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வதியும். கலாத்தியர் 2:2 படியே உடைய பிள்ளைங்க ஓட்டம் துவங்குவதாக, 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 துவங்குவதாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி glory balagadariyadare முழு பலத்தோடு ரேபல ஹண்டரபா ஷபரபல ராதனரா. அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நிற்கலாமா? இயேசுவின் மேல இந்த வாஞ்சை பெருகட்டும். அவர் கூட. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Holy Spirit. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஃபியூச்சர் தெரிஞ்சிட்டுனா உன்னால எவ்வளவு நாள் நீ காத்திருப்ப. ஆமென். நீ வெயிட் பண்ணுவ. உன் கூட இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்க முடியும். இன்னைக்கு சிலரை பார்த்து ஒளிய வேண்டிய சூழ்நிலை. என்ன காரணம்னா நமக்கு பதில் இல்லை. ஆமென். விவரித்து காண்பிக்கிறான். கொஞ்சம் கூட வேற காரியத்துக்கு இணங்கவில்லை. இல்லை, இப்போ அவள் இணங்கல். என்ன தெரிஞ்சிட்டு இதுதான் ஃபியூச்சர். யோசேப்புக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சதுனால தானே போர்த்திபாரின் மனைவியோடு அவன் இணங்கவில்லை. ஒரு பாவத்துக்கு அவன் இணங்கல்ல. ஃபியூச்சர் தெரியாதவன் பாவத்துக்கு, அதான் இல்லை.
ஃபியூச்சர் பாதிக்கப்படும். அவனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. போர்த்திபாரின் மனைவி அப்படி பக்க வழியா நுழைகிறாள். அவன் இணங்கவில்லை. ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த நாள்ல பேசி இருக்கிறார். உன் லைஃப் பார்த்துக்கோ, உன் ஃபியூச்சரை பார்த்துக்கோ, தருணத்தை பயன்படுத்து, அறிந்து கொள். 17 வயசு வாலிபனுக்கும் வெளிப்படுத்துகிறார், சின்ன பையன் சாமுவேலுக்கும் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா ஃபியூச்சர் எழுதப்படுகிறது வளர்ந்த பிறகல்ல, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே. என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. 2 கைகளை உயர்த்தி என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும். 2 கைகளை விரித்து கண்களை ஏறெடுத்து என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சையே, என் வாஞ்சையே. ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தந்தை சுமப்பதை போல் என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்ட தெய்வம். ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தந்தை சுமப்பது போல் என்னை தேற்றி தெய்வம். ஓ, 2 கைகளை உயர்த்தி சத்தமாய் என் தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே, தாயுமானீரே. அப்பான்னு கூப்பிடுங்க இருதயத்தில் இருந்து. என் தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே, தாயுமானீரே. பாவத்தில் வீழ்ந்து கிடந்தே, பாவியாய் வாழ்ந்தும் இருந்தேன். பரனின் உதிரமதினார் பாவம் கழுவி மீட்பு தந்தே. பாவத்தில் வீழ்ந்து கிடந்தே, பாவியாய் வாழ்ந்தும் இருந்தேன். பரனின் உதிரமதினார் பாவம் கழுவி மீட்பு தந்தேன். என் மீட்பரே, என் மீட்பரே, மீட்டுக் கொண்டீரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் மீட்பரே, மீட்பரே, என் மீட்பரே, மீட்டுக் கொண்டீரே. ஹல்லேலூயா. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என் உள்ளம் வாஞ்சிக்கின்றது. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண. கடைசி 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, உம்மேல
இருக்கிற அந்த வாஞ்சை பெருகட்டும், ஆசை பெருகட்டும்பா. ஆமென். எல்லாம் இடிந்திருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும், உம்மை அறியட்டும், உம் மூலமா இவர்களை குறித்த ஃபியூச்சர் அறிந்து கொள்ளட்டும், அதற்கு நேராய் புறப்படட்டும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் வாஞ்சையே என் தந்தையே, என் தந்தையே, தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே, தாயுமா எல்லாரும் சொல்லுவோமா? என் மீட்பரே, என் மீட்பரே, மீட்பரே, ஹalleluya. மீட்பரே, மீட்டுக் கொண்டீரே, மீட்டுக் கொண்டீரே, என் மீட்பரே, மீட்பரே, என் இயேசுவே, மீட்பரே, என் இயேசுவே, மீட்பரே, மீட்டுக் கொண்டீரே. கடைசியா ஒரு விஷயம், என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, ஹalleluya. தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை திட்டம் அறிந்து முன் செல்ல ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணி அருளும், ஆசீர்வதித்தருளும், கிருபைக்குள்ளே மறைத்து காத்துக் கொள்வீராக. ஆமென். நல்ல தகப்பனே, நன்றி. இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரை பாதை அறிந்து முன் செல்லட்டும். இவங்க பயணம் அப்படி ஆரம்பிக்க மனதார பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதிங்கப்பா. எவ்விதத்திலும் பக்க வழியாய் நுழைகிற சத்துருவுக்கு இணங்காதபடி காத்துக்கொள்ளும். நீர் கொடுத்த கிருபையும் நீர் கொடுத்த பலத்தையும் விருதவாக்காதபடி காத்துக்கொள்ளும். சரியாய் முன் செல்ல சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வதியும். இவர்கள் எதிர்கால நன்மையாயிருப்பதாக. இதை பார்த்து சபை, பெற்றோர், மற்றவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய் வாழ்க்கை அமைய மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கூட உடைய கரங்களில் தருகிறோம். கதாவே நீர் காத்துக்கொள்ளும். நல்ல முறையில் எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்து வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய தேவ அறிவிப்பு உண்டாகட்டும், தேவ வெளிப்பாடு அவர்களை குறித்த உம்முடைய வெளிப்பாடு உண்டாகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, மனதார வாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். ஆட்கொண்டு நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கனம் மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.